வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது வந்து எஸ்எஸ்சியாக இருக்கலாம், பேங்கிங்காக இருக்கலாம், ரயில்வேயாக இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம். இந்த மாதிரியான எந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கலாம். நான் வந்து கோச்சிங் கிளாஸ் போனால் தான் பாஸ் பண்ண முடியுமா, இல்லை வீட்டிலேருந்தே படித்து ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணலாமா? இந்த கொஸ்டினுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை இப்போ புதுசாக நீங்கள் இந்த வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, என்னோடய பேர் அருண். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்காக பயனுள்ள ஸ்டடி டிப்ஸ் இந்த சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்களை மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்க மாணவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டாப்பிக்கில் போகலாம். இப்போ இதே கொஸ்டினை நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டால் நான் சொல்லக்கூடிய பதில் கண்டிப்பாக நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கோச்சிங் கிளாஸ் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே கொஸ்டினை கேட்டால் நான் சொல்லக்கூடிய பதில் தான், ஒரு கோச்சிங் கிளாஸ் நல்ல கோச்சிங் கிளாஸ் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். காரணம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது, எந்தெந்த மாதிரியான எக்ஸாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு சிட்டி சைடில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்திருக்கும். ரூரல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடையாது, எந்தெந்த மாதிரியான எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விழிப்புணர்வு கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விழிப்புணர்வு வந்தாச்சு. இப்போ சாதாரணமாக உங்கள் வீட்டிலேருந்து தடிக்குள்ள தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கூட ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் இருப்பார், ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு மாணவர் கண்டிப்பாக இருப்பார். அந்தளவுக்கு இப்போ இருக்க காலகட்டங்களில் நிறைய விழிப்புணர்வு வந்தாச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் போனால் தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டால் நிறைய வந்து ஆன்லைன்லேயே இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்லைன்லேயே கிளாஸ் படிக்கலாம். வீட்டிலேருந்தே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நிறைய ஸ்டடி சோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எதுக்காக நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணுற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா கோச்சிங் கிளாஸ் போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நாங்கள் தப்புன்னு சொல்லிட்டு சொல்ல வரோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் கண்டிப்பாக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் போய் படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா ரூரல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தூரம் போனால் தான் ஒரு கோச்சிங் கிளாஸ் இருக்கும். ஸோ அப்போது இங்கே படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி போயிட்டு வர முடியாது. காரணம், டெய்லி 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் அந்த கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு வர முடியாது. ரெண்டாவது ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அங்கேயே தங்கி படிக்க நினச்சா கூட படிக்க முடியாது. காரணம், ஒரு 5,000 10,000 கிட்ட மாதம் கண்டிப்பாக செலவாகும். ஸோ அதனால் இங்கே இருக்க மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கோச்சிங் கிளாஸ் போனால் தான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் தப்பாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் நாங்கள் தப்புன்னு சொல்லிட்டு சொல்ல வரோம். ஸோ கோச்சிங் கிளாஸ் போக வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல வரல. கோச்சிங் கிளாஸ் போனாலும் ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப நல்லது. ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் படிச்சிங்கன்னா ரெகுலராக கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ரெகுலராக வார டெஸ்ட் நடத்துவாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி கோச்சிங் கிளாஸ் போனாலும் கிடைக்கும். அதே நேரத்தில் கோச்சிங் கிளாஸ் போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. அதை தான் நான் சொல்ல வரோம். அதுதான் நாங்கள் தப்புன்னு சொல்ல வரோம். வீட்டில் இருந்தால் கூட உங்களால் பாஸ் பண்ண முடியும், அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். ஸோ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன படிக்கணும்னே தெரில. இப்போ என்ன படிக்கணும்னே தெரிலனாலும் நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாம், அல்லது ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அல்லது ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ரயில்வே எக்ஸாம், அல்லது ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பேங்கிங் எக்ஸாம், இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸு, ஏகப்பட்ட நல்ல மக்கள் வந்து சொல்லித்தரக்கு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் இருக்கிறாங்க. நிறைய சேனல், நல்ல சேனல் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் ஒரு கோச்சிங் கிளாஸ் போனால் கூட அங்கே ஒருத்தர் மட்டும் தான் சொல்லி தருவார். இப்போ வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல கோச்சிங் கிளாஸ்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அங்கேருந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிடப்பீங்க. ஒரு டவுட், ஒரு கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காருன்னா ஒரு டவுட் கேட்டால் கூட உங்களால் கிளியர் பண்ண முடியாது, ஏன் கேட்க முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் அங்கேருந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேட்க முடியாது. இதே இது நீங்கள் யூடியூப்பில் படிச்சிங்கன்னா பாஸ் பண்ணி படிக்கலாம். இப்போ புரியலை, ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் அவர் நடத்துகிறதே புரியலைனாலும் அதே மாடலில் வேற ஒருத்தர் சொல்லி தருவார், அவருடைய நாலேஜில் அவர் சொல்லி தருவார். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு அவர் சொல்லி தர புரியலாம். ஸோ அதுவும் புரியலைன்னா இன்னொருத்தர் யாராவது வேறு சேனல் போனீங்கன்னா அவர் சொல்லி தருவார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து யூடியூப்பில் நல்ல சேனல் நிறைய இருக்குது. யூடியூப்பில் எஜுகேஷனை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் அவ்வளோ அழகாக மேக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக சொல்லித்தரக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ
இப்போ என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸ் போய் படிங்க, ரொம்ப நல்லது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, என்னால் கோச்சிங் கிளாஸ் போக முடியல, டெய்லி போய் படிக்க முடியல, வீட்டிலேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க, நீங்கள் வீட்டிலேருந்து படித்தா கூட நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். மற்றபடி நாங்கள் கோச்சிங் கிளாஸ் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிமோட்டிவேட் பண்ண வரல. கோச்சிங் கிளாஸ் போகிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் போக முடியலன்னா கூட நீங்கள் வீட்டிலேருந்து பாஸ் பண்ணலாம், அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து மனசை தளர விடக்கூடாது. உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு ரெகுலராக படிங்க, தப்பு கிடையாது. நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போக முடியல, எனக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்து கூட நீங்கள் படிங்க, தப்பு கிடையாது. அதுக்கு தான் நீங்கள் யூடியூப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப்லாம் இப்போ அடிச்சிங்கன்னா நிறைய சேனல் இருக்குது, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். என்னென்ன சொல்லித்தராங்க, நிறைய பேர் வந்து சொல்லித்தராங்க, நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள், பார்த்து நல்லா படிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிங்க, எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில், வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது, என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். அதோட சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள், அதோட மெட்டீரியல்ஸ் இருக்கான்னு பாருங்கள், அப்படி இல்லைனா கலெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்படி அடிச்சிங்கன்னா நிறைய சேனல் வரும். நீங்கள் நல்ல சேனலை சூஸ் பண்ணி வச்சுக்கணும். நிறைய ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ், ரெகுலராக நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சும்மா டெய்லி படித்து போகிறது ரொம்ப தப்பு. ரெகுலராக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாரத்துக்கு ஒருக்கா டெஸ்ட் பேஜ் மட்டும் தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி ஒரு 1000 ரூபா 1500 கேட்பாங்க, ஒரு மந்த்லி அல்லது ஒரு 6 மாதத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. ரெகுலராக ஒரு டெஸ்ட் பேஜ் ஏதாவது வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் யூடியூப்லேயே ஃப்ரீயாக நிறைய சேனலில் சொல்லித்தராங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மனசு தளர்வடைங்க. கடைசியாக சொல்லக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோச்சிங் கிளாஸ் போய் படிக்க முடிகிறவங்க படிங்க, தப்பு கிடையாது. அதே நேரத்தில் கோச்சிங் கிளாஸ் போக முடியல அப்படின்னா வீட்டில் இருந்தும் நீங்கள் படித்து பாஸ் பண்ணலாம், அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்களுக்கு அதுக்கு கிளியர் பண்ணுறோம். அதுக்கு ஏற்றப்படி வீடியோ மேக் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக மேக் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.